இந்தியாவில் வாகனம் வாங்கினாலே கட்டாயம் இருக்க வேண்டிய ஆவணங்களில் ஒன்று தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஆனால் சாலைகளில் ஓடும் கோடிக்கணக்கான வாகனங்கள் இன்னும் காப்பீடு இல்லாமலேயே இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விபத்துகள் நடந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைப்பதிலும் பெரும் சிக்கல்கள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் வாகன காப்பீட்டு விதிகளை கடுமையாக அமல்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு வட்டியுடன் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து காப்பீட்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது நாட்டில் சுமார் 16 கோடியே 54 லட்சம் வாகனங்கள் செல்லுபடியாகும் காப்பீடு இல்லாமல் இயக்கப்படுகின்றன என்றும் இந்தியாவில் உள்ள மொத்த வாகனங்களில் சுமார் 56% காப்பீடு இல்லாமல் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நீதிபதிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இதையடுத்து செல்லுபடியாகும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்காத நோ இன்சூரன்ஸ் நோ ஃபியூல் திட்டத்தை சோதனை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை மத்திய அரசு, சாலை போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் IRDAI இணைந்து தயாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் காப்பீடு இல்லாத வாகனங்களை கண்டறிந்து ஈச்சலான் அனுப்பும் நடைமுறைகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஆனால் நாளை முதலே காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடவில்லை. நோ இன்சூரன்ஸ் நோ ஃபியூவல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பைலட் ப்ராஜெக்டை உருவாக்குமாறே மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அந்த திட்டம் தயாரான பிறகே எந்த மாநிலங்களில் எப்போது எப்படி அமல்படுத்தப்படும் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் காப்பீடு இல்லாமல் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மத்தியில் இந்த யோசனை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.